இந்த செஷனில் 2 சோலார் பேட்டரிகளை ஒவ்வொன்றும் 12 வோல்ட் 100 ஆம்பியர் மணி நேரம் 24 வோல்ட் டிசி பம்புடன் இணைப்பது மற்றும் மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டத்தை சர்க்கியூட் சோதிப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த செஷனின் முடிவில் சோலார் பேட்டரிகள் என்றால் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வோல்ட்மீட்டர் மற்றும் ஆம்பமீட்டர் என்னவென்று தெரிந்து கொள்ளலாம். டிசி பம்ப் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ளலாம் மற்றும் 24 வோல்ட் டிசி பம்புடன் தொடரில் 2 சோலார் பேட்டரிகளை இணைக்கும் நிலைகளை படிப்படியாக செய்யலாம். சுற்றுவட்டத்தில் மின்னழுத்த மற்றும் மின்னோட்டத்தை சோதிக்க கற்றுக்கொள்வோம். சோலார் பேட்டரி என்பது சோலார் பேனல்களால் உருவாக்கப்படும் மின்சக்தியை சேமித்து வைக்க சோலார் பவர் சிஸ்டமில் சேர்க்கக்கூடிய ஒரு சாதனமாகும். சோலார் பேனல்கள் மின்சாரம் உற்பத்தி செய்யாத இரவு மற்றும் மின்வெட்டு நேரங்கள் மற்றும் மேகமூட்டமான நாட்களில் பேட்டரியில் சேமிக்கப்பட்ட ஆற்றலை மின் சாதன இயக்கத்திற்கு பயன்படுத்தலாம். போட்டோவோல்டிக் அரேயில் உற்பத்தி செய்யப்படும் சக்தியை சேமித்து தேவைக்கேற்ப எலக்ட்ரிக்கல் லோட்ஸுக்கு வழங்குவது, நிலையான மின்னழுத்தங்களில் மின்சார சுமைகளை ஆற்றுவது, டிரான்சியன்ட்களை சப்ரஸ் செய்வது மற்றும் எலக்ட்ரிக்கல் லோட்ஸ் அல்லது உபகரணங்களுக்கு சர்ஜ் கரண்ட்களை வழங்குவது பிவி அமைப்புகளில் உள்ள பேட்டரியின் முக்கிய செயல்பாடுகள் ஆகும். பேட்டரி செயல்பாட்டில் டிஸ்சார்ஜ் மற்றும் சார்ஜ் ஆகியவை அடங்கும். டிஸ்சார்ஜ் என்பது பேட்டரி மின்னோட்டத்தை வழங்கும் போது அல்லது இழக்கும் போது உள்ள மின்னோட்டத்தின் அளவு விகிதத்தால் அளவிடப்படுகிறது. சார்ஜிங் என்பது ஒரு பேட்டரி மின்னோட்டத்தை பெறும்போது அல்லது ஏற்றுக்கொள்ளும் போது மின்னோட்டம் அதன் அளவின் விகிதத்தால் கணக்கிடப்படுகிறது. எலக்ட்ரிக்கல் வோல்டேஜை அளவிட வோல்ட்மீட்டர் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு மூலத்தின் மின்னழுத்தத்தை அளவிட வோல்ட்மீட்டரின் முனையங்கள் மூலத்தின் முனையங்களுடன் இணைக்கப்பட வேண்டும். இங்கே பாசிட்டிவ் முனையத்திற்கு பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் முனையத்திற்கு நெகட்டிவ் காணப்படுகிறது. வோல்ட்மீட்டர் கனெக்ஷன் குறுக்காக கடந்து அல்லது ஒரு parallel கனெக்ஷன் ஆகவும் உள்ளது. டெசிமல் அல்லது டெசிமல் சப் மல்டிப்ளைஸ் வோல்ட்டின் சில வெளிப்பாடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. எலக்ட்ரான்களை பார்க்க முடியாது என்பதை நாம் அறிவோம். எந்த மனிதனும் எலக்ட்ரான்களை எண்ண முடியாது. சர்க்கியூட்டில் மின்னோட்டத்தை அளவிட அம்மீட்டர் எனப்படும் கருவி பயன்படுத்தப்படுகிறது. அம்மீட்டர் ஆம்பியர்களில் மின்னோட்டத்தின் ஓட்டத்தை அளவிடுவதால் அது மின்னோட்ட தடுப்பு தொடர் இணைப்பில் இருக்க வேண்டும். டெசிமல் அல்லது டெசிமல் சப் மல்டிப்ளைஸ் வோல்ட்டின் சில வெளிப்பாடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. 24 வோல்ட் நீர் டிசி பம்ப் என்பது ஒரு எலக்ட்ரிக்கல் வாட்டர் பம்ப் மோட்டார் ஆகும். இது 24 வோல்ட் டைரக்ட் கரண்ட், லோ வோல்டேஜ் பவர் சப்ளை, பேட்டரி அல்லது சோலார் பேனல் மூலம் இயக்கப்படுகிறது. டிசி பம்பின் முதன்மை பயன்பாடானது தண்ணீரை அதிகரிப்பது, மேலே ஏற்றுவது, டிரான்ஸ்ஃபர் செய்வது அல்லது சர்க்குலேட் செய்வதாகும். ஒரு டிசி தண்ணீர் பம்புகள் செயல்திறன் மிக்கதாயும் குறைந்த விலையும் உள்ளதால் பிரபலமான விவசாயம், தொழிற்சாலைகள் மற்றும் வீடு போன்றவற்றில் அதிக அளவில் உபயோகப்படுவதாக உள்ளது. அனைத்து பேட்டரிகளும் ஒரே மதிப்பீட்டில் இருக்க வேண்டும் மற்றும் வெவ்வேறு மதிப்பிடப்பட்ட பேட்டரிகளின் கலவை அனுமதிக்கப்படாது. ஒரு சேர்க்கையில் அனைத்து தொடர் பாதைகளிலும் ஒரே எண்ணிக்கையிலான பேட்டரிகள் இருக்க வேண்டும். 2 சோலார் பேட்டரிகளை தொடர் இணைப்பில் 24 வோல்ட் டிசி பம்புடன் இணைப்பது வோல்டேஜ் மற்றும் சர்க்கியூட்டில் கரண்டை சோதிக்கும் செயல்முறை இங்கே காண்போம். சோலார் பேட்டரிஸ் 12 வோல்ட் 100 ஆம்பியர் பெர் ஹவர், 2 நம்பர்ஸ், 24 வோல்ட் டிசி பம்ப், 1 வோல்ட் மீட்டர் மற்றும் ஒரு அம்மீட்டர் போன்ற 2 சோலார் பேட்டரிகளை இணைக்க மற்றும் மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டத்தை சோதிக்க கருவிகள் அல்லது உபகரணங்கள் தேவையான அளவு உள்ளது என்பதை உறுதி செய்து கொள்ளவும். தேவையான எண்ட் கனெக்டர் மற்றும் எண்ட் கலர் மார்க்கிங் உடன் கூடிய சிவப்பு மற்றும் கருப்பு நிற டிசி கேபிள்களின் நீளத்தை தயார் செய்யவும். தயாரிக்கப்பட்ட டிசி கேபிள்களை பயன்படுத்தி ஒரு பேட்டரியின் நெகட்டிவ் முனையிலிருந்து இரண்டாவது பேட்டரியின் பாசிட்டிவ் முனையத்துடன் இணைக்கவும்.
பின்னர் இரண்டாவது பேட்டரியின் பாசிட்டிவ் முனையத்துடன் சிவப்பு நிற டிசி கேபிளை இணைத்து இரண்டாவது பேட்டரியின் நெகட்டிவ் முனையத்துடன் கருப்பு நிற டிசி கேபிளை இணைக்கவும். இரண்டு டெர்மினல்களுக்கு இடையே உள்ள வோல்டேஜை சோதிக்கவும். 24 வோல்ட்ஸ் டிசி பம்பை ஆஃப் நிலையில் உள்ளபோது அதனுடன் இணைக்கப்பட்ட சுவிட்ச் மூலம் சேர்க்கை பேட்டரிகளின் டெர்மினல்களுடன் இணைக்கவும். துருவ முனைப்புகளை நீங்கள் கவனித்துக் கொள்வதை உறுதி செய்க. அடுத்து இன்லெட் மற்றும் அவுட்லெட் குழாய்களை பம்புடன் இணைத்து இன்லெட் குழாயின் மறுமுனையை ஒரு வாளி தண்ணீருக்குள் சொருகவும். அவுட்லெட் குழாயில் தண்ணீரை சேகரிக்கும் கிண்ணத்தை வைக்கவும். ஸ்விட்ச் ஆன் செய்து பம்பின் இயங்கும் நிலையை சோதிக்கவும். பம்பு மூலம் மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டத்தை அளவிடவும் மற்றும் அதை குறித்துக் கொள்ளவும். 2 சோலார் பேட்டரிகளை ஒவ்வொன்றும் 12 வோல்ட் 100 ஆம்பியர் ஹவுஸ் 24 டிசி பம்புடன் இணைத்து மின்னழுத்தத்தையும் மின்னோட்டத்தையும் சோதிக்கவும் என்ற இந்த செஷனின் முடிவை நாம் அடைந்துள்ளோம். இப்போது நீங்கள் சோலார் பேட்டரிகள் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டிருப்பீர்கள். வோல்ட்மீட்டர் மற்றும் ஆம்மீட்டரை அடையாளம் காணவும், டிசி பம்ப் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ளவும், 2 சோலார் பேட்டரிகளை 24 வோல்ட் டிசி பம்புடன் இணைக்கவும், சர்க்கியூட்டில் மின்னழுத்தத்தையும் மின்னோட்டத்தையும் சோதிக்கவும் கற்றுக்கொண்டுள்ளோம்.